ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இன்றைக்கி என்னோடய ஃபிசிக்ஸ் ஆன்லைன் டியூஷனில் என்ன கிளாஸ் நான் வந்து கவர் பண்ணேன்றது வந்து உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இன்னையோட வந்து சாப்டர் 1 ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து சால்வ் பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் இன்னும் வந்து ஒரு டெரிவேஷன் அண்ட் ஆல்சோ சில தியரிஸ்லாம் வந்து நான் என்னோடய ஸ்டூடெண்ட்க்கு டீச் பண்ணேன்னா ஸோ கம்ப்ளீட்டாக வந்து சாப்டர் 1 முடிஞ்சது. டோட்டலாக வந்து இன்னும் 3 கிளாஸஸ் பேலன்ஸ் இருக்குது இந்த மந்த்து பார்த்திங்கன்னா. என்னோடய ஸ்டூடெண்ட் வந்து வீக்லி பார்த்திங்கன்னா 3 கிளாஸஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ 9 கிளாஸஸ் முடிஞ்சிச்சு இந்த மந்த் அண்ட் இன்னும் 3 கிளாஸஸ் இருக்குது. இந்த கிளாஸோட இன்றைக்கி மார்னிங் வந்து ஒரு செஷன் எடுத்தேன் 5 to 6. ஸோ இந்த செஷனோட வந்து ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட டஃபஸ்ட்டு ப்ராப்ளம்ஸ் தான் வந்து இப்போ 1 hour கிளாஸ்ன்னா ஒரு 10 minutes ப்ரீவியஸ் இயரில் என்ன கொஷின்ஸ்லாம் வந்து டிஃபிகல்ட் கொஷின்லாம் கேட்குறாங்களோ அதை வந்து சால்வ் பண்ணலான்ட்டு ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஓகே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த டைபோல் பேஸ் பண்ண ப்ராப்ளம் வந்து நான் இன்றைக்கி சால்வ் பண்ணேன் கிளாஸில். அவங்களும் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கவனிச்சாங்க. ஈக்குவல் டு P/4πε0 r³. ஸோ இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணும். எல்லாமே வந்து நான் ப்ராப்ளம்ஸ்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் வந்து சால்வ் பண்ணி காட்டுவேன். அண்டு திஸ் இஸ் அனதர் ஒன் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம். ரெக்டாங்குலர் ஃப்ரேமை பேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம். இதில் வந்து நம்ம ஃப்ளக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். இவ்வளோலாம் வந்து ப்ராப்ளம்ஸில் நம்ம ரைட் பண்ண தேவையில்ல. நான் ஜஸ்ட்டு இதெல்லாம் இப்போது 7 சாப்டர் நடத்தி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்மளுக்கு வந்து சில டைமில் பிளாங்க் ஆகிடும். அப்போ வந்து இந்த நோட்ஸ்லாம் வந்து நம்ம ரீட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் சைடில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எழுதி வச்சுருப்பேன். எப்படி வந்து இதை அப்ரோச் பண்ணுறது இந்த ப்ராப்ளம். இந்த ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் ரீட் பண்ணுறப்போ ஒன்றுமே புரியாது. இஃப் நம்ம அந்த ப்ராப்ளமை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த சொல்யூஷன்லாம் ரைட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் அந்த கொஷினை பார்த்தோம்னா இவ்வளோ தானா இதுக்காக போய் இவ்வளோ நேரம் யோசிச்சோன்ட்டு ஒரு மாதிரி தோணும். இந்த ப்ராப்ளம் பாருங்கள், இது பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை பார்த்த உடனே ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த ப்ராப்ளமை தான் நான் இன்றைக்கி என்னோடய ஸ்டூடெண்ட்க்கு வந்து டீச் பண்ணேன். ஆக்சுவலி ஷீ இஸ் வெரி இன்ட்ரெஸ்டடாக கவனிச்சாங்க. இது வந்து ஜஸ்ட் கான்செப்ட் தான். இங்கேருந்து தான் வந்து நான் சால்வே பண்ணுறேன் ப்ராப்ளமை. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்ப்ளனேஷன் தான் வந்து கொடுத்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அண்ட் ஒரு 2 or 3 ப்ராப்ளம்ஸ் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்க்கு வந்து டிஸ்பிளே பண்ணிவிட்டு இந்த ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். மானிட்டர் பண்ணேன். அண்ட் ஆல்சோ இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து டீச் பண்ணேன். அப்புறம் வந்து சாப்டர் 2 அண்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் வந்து ரிலாக்ஸ் எல்லாம் போகாது. சாப்டர் 1 மாதிரிலாம் இதுக்கப்புறம் டஃப்பாக தான் இருக்கும் கிளாஸஸ்லாம். ஸோ நம்ம வந்து ஒரு லாஸ்ட்டு ஒரு 10 minutes 15 minutes வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் வந்து கோ த்ரூ பண்ணுவோம். அண்ட் டிஃபிகல்ட் சம்லாம் சால்வ் பண்ணுவோம். அண்டு 1 hourல வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 ப்ராப்ளம்ஸை வந்து நீங்கள் எனக்கு வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு தேரி வந்து செகண்ட் சாப்டருக்கான தேரி நடத்துவேன். வேறு என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு சாப்டரில் வந்து இம்பார்ட்டன்ட் தேரி கான்செப்ட் வந்து கோ த்ரூ பண்ணலாம். பிகாஸ் அவங்க வந்து நான் ஃபஸ்ட்டு சாப்டரில் எனக்கு தேரி கான்செப்ட்லாம் நல்லாவே தெரியும்னு சொன்னாங்க. பட் ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து அது கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படுது. அதனால தான் ஜஸ்ட்டு லைட்டாக கோ த்ரூ பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த நெக்ஸ்ட்டு கிளாஸஸில் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் வந்து ஒரே ஒரு டெரிவேஷன் இருக்குது காஸ்லால். அதுக்கப்புறம் அந்த தியரி கான்செப்ட் முடிச்சதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கேன். அந்த கிளாஸில் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா சாப்டர் 1ல் இருக்கிற எல்லா ஃபார்முலாஸையும் வந்து கவர் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு. ஸோ அதுதான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இப்படி தான் என்னோடய கிளாஸ் போச்சு. ஆக்சுவலாக அவங்க கவனிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்லாம் நான் கேட்பேன் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறப்போ.
ஸோ ஆன்சர் பண்ணுவாங்க. அண்டு மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸுக்கு வந்து டவுட்டாக இருக்கும். ஆன்லைன் கிளாஸில் வந்து கிளாஸ் எடுக்கிறோமே, அவங்க வந்து கவனிக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. நான் எப்படின்னா, ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்ப மட்டும் வந்து சில டைம்ஸ் பேரண்ட்ஸ் வந்து கேமரா ஆன் பண்ணிக்கோங்க, ஆன் பண்ணி மானிட்டர் பண்ணுங்க என்னோட பசங்கள அந்த மாரி சொல்லிடுவாங்க. ஸோ பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கேமரா வந்து ஆன் பண்ணிவிட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்போ அவங்கள சால்வ் பண்ண வச்சுட்டு நான் மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்கள் சால்வ் பண்ணுங்க, நான் மானிட்டர் பண்ணுறேன். அப்புறம் அவங்க ரைட் பண்ண அந்த ப்ராப்ளம வந்து டிஸ்ப்ளே பண்ண சொல்லுவேன். எனக்கு வந்து ஷோ பண்ண சொல்லுவேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்களோ, அத வந்து கரெக்ட் பண்ணுவேன். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நான் வந்து 12th சிபிஎஸ்இ ஃபிசிக்ஸ் வந்து ஆன்லைன் டியூஷன் எடுத்துகிட்டு வரேன். இஃப் எனி ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டட் டு ஜாயினிங் இன் மை ஆன்லைன் டியூஷன், நீங்கள் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் ஃபர்தர் ப்ரொசீஜரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? டியூஷனில் வந்து ஜாயின் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு கோச்சிங் கொடுப்பேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ்.